Hi students, today we are going to discuss about gynoecium. So முன்னாடி பார்த்தது நம்ம androecium பார்த்துருந்தோம். So next என்னது அப்படின்னா gynoecium. So the gynoecium or pistil is a female reproductive part of the flowers. So முன்னாடி தெரியும் 4 walls of flowers. So essential, non-essential. Essential flowers அப்படின்றது androecium-உம் gynoecium-உம், non-essential flowers அப்படின்றது calyx corolla. ஸோ கேலக்ஸ் கொரோலா டிஃப்ரெண்டேட் ஆகலை அப்படின்னா பெரியாந்த் ஆர் டேப்பல் சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா கைனோஷியம். ஸோ வந்து ஃபஸ்ட் வேர்ல் வந்து கேலக்ஸ், செகண்ட் வேர்ல் ஆஃப் ஃப்ளார் கரோலா, தேர்ட் வேர்ல் ஆஃப் ஃப்ளார் ஆண்ட்ரோஷியம், தட் இஸ் அ மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளாரு. ஃபோர்த் வேர்ல் ஃப்ளார்ஸ் தான் அது கைனோஷியம். ஸோ ஃபீமேல் பார்ட் ஆஃப் ஃப்ளாரு, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளாரு. ஸோ இப்போ இந்த பிஸ்டில் கைனோஷியம் ஆர் பிஸ்டில் சொல்லுவோம். த பிஸ்டில் கன்சிஸ்ட் ஆஃப் அன் expanded basal portion is called ovary. So ovary என்னது அப்படின்னா this is one pistil, ஓகேவா. ஸோ இந்த pistil அப்படின்றது, ஸோ இந்த pistil-ல பேசல் போர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா ப்ராடாக இருக்குது, ஓகேவா, எக்ஸ்பேண்டடாக இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பேண்டட் பேசல் போர்ஷன் இஸ் கால்டு ஓவரி. அண்ட் elongated section called style. ஸோ ரொம்ப லாங்காக இருக்கிறது என்னது elongated section is called style. And the apical structure that receive the pollen grains is called stigma. So அது stigma, ஓகேவா. ovary with stipe is called stiptate ovary, ஓகேவா. stiptate ovary, ovary with stipe இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது stiptate ovary. ஸோ மேலே ஹேர்ஸ் மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டைப் இருந்ததுன்னா அப்படின்னா stiptate ovary அப்படி சொல்கிறோம். ஸோ காமனாக வந்து பிஸ்டில் அப்படின்னா கார்பல் சொல்கிறோம், இல்லை கைனோஷியம் சொல்கிறோம். இந்த கைனோஷியத்தில் வந்து பேசல் போர்ஷன் எக்ஸ்பேண்டடாக இருக்கிறது, நல்லா பெருசாக இருக்கிறது என்னது ஓவரி. அதுக்கப்புறம் லாங் ஆஃப் லெமண்ட் மாதிரி இருக்கிறது எலாங்கேஷன் செக்ஷனாக இருக்கிறது ஸ்டைலு. தென் ஸ்டிக்மா ரிசீவ் த போலன் கிரைன்ஸ் எண்ட் ஏபிக்கல் அதாவது நுனியில் இருக்கக்கூடியது ஸ்டிக்மா. ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். ஸோ வந்து கைனோஷியம் அப்படின்னா ஓவரி, ஸ்டைப், ஸ்டிக்மா. ஓவரி வித் ஸ்டைப் இஸ் கால்டு ஸ்டைப்டேட் ஓவரி. கார்பல், they are components of gynoecium. கார்பல் அப்படின்னா என்னது காம்பனன்ட்ஸ், ஓகேவா. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் கைனோஷியம் அப்படின்றது என்னது கார்பல்ஸ், எல்லாமே சேர்ந்தது. the gynoecium is made up of one or more carpels. Carpels may be distinct or connate. ஒரு சிலதுன்னா அது கார்பல் தனித்தனியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒன்றாக சேர்ந்து இருக்கலாம், அதுதான் அது கனேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து டிஸ்டிங்க்ட் அப்படின்னா தனித்தனியாக இருக்கிறது, மேபி இருக்கலாம். கார்பல்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கலாம், இல்லை ஒன்றா சேர்ந்து இருக்கலாம். ஸோ அந்த கைனோஷியம் ஒன் ஆர் மோர் கார்பல்ஸ் சொல்கிறோம்ல, அது எப்படி நம்பர் ஆஃப் பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி வருதுன்னா நம்பர் பேஸ் பண்ணி தான் வருது, ஓகேவா. ஸோ அதில் வந்து கார்பல்ஸில் நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் யூனிகார்பலரி, பைகார்பலரி, ட்ரைகார்பலரி, டெட்ராகார்பலரி அண்ட் மல்டிகார்பலரி. ஸோ யூனி, பை, ட்ரை, டெட்ரா, மல்டி. ஸோ ஒன் கார்பல் மோனோகார்பலரி, சிங்கிள் கார்பல் இருந்ததுன்னா யூனி, அது மோனோகார்பலரி அப்படி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வேபேசியே அப்படின்னா இப்போ வந்து அகாரா ஹைப்போதிஸ், ஓகேவா. அராக்கிஸ் ஹைப்போஜியா, அது என்னது மணிலா, ஸோ மல்லாட்டை சொல்கிறோம்ல, பேபேசி ஃபேமிலி தான் அது. இல்லை வந்து சங்குப்பு கிளைட்டோரியா டெர்னேஷியா இருக்குது, ஸோ அது வந்து பேபேசி ஃபேமிலி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து யூனிகார்பலரியாக இருக்குது, ஒரே ஒரு கார்பல்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா. ஸோ வந்து யூனிகார்பலரி சிங்கிள் கார்பல். அதே பைகார்பலரி 2 கார்பல்ஸ், எக்ஸாம்பிள் ரூபியேசியே ஃபேமிலி. ஸோ ஃபேபேசியே யூனிகார்பலரி, பைகார்பலரினது ரூபியேசியே, 3 கார்பல்ஸ் இருந்ததுன்னா ட்ரை கார்பலரி, எக்ஸாம்பிள் குக்கர்பிடேசியே. டெட்ரா கார்பலரி 4 கார்பல்ஸ் இருந்ததுன்னா டெட்ரா கார்பலரி, லேமியேசியே. மல்டி கார்பலரி மெனி கார்பல்ஸ் இருந்ததுன்னா மல்டி கார்பலரி, எக்ஸாம்பிள் நிம்பேசியே. ஸோ எதுக்கு என்னென்னா மெயினாக யூனிகார்பலரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கும், பட் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூனிகார்பலரினா சிங்கிள் கார்பல், தட் இஸ் அ ஃபேபேசி. பைகார்பலரினா 2 கார்பல்ஸ், தட் இஸ் அ ரூபியேசி ஃபேமிலி. ட்ரை கார்பலரி 3 கார்பல்ஸ், குக்கர்பிடேசி. டெட்ரா 4 கார்பல்ஸ், டெட்ரானா 4 கார்பல்ஸ், எக்ஸாம்பிள் லேமியேசியே. அண்டு மல்டி கார்பலரி மெனி கார்பல்ஸ், எக்ஸாம்பிள் நிம்பேசியே. ஸோ இப்போ இதை பேசுகிறப்ப வந்து நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது, ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தது ஃபியூஷன் ஆஃப் கார்பல்ஸ், எப்படி வந்து கார்பல்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சிஸ்டமேட்டிக் கேரக்டர்ஸ். Apocarpus gynoecium is generally
thought to be ancestral condition in the angiosperms. ஓகேவா? ஸோ வந்து ஒரு எப்படி வந்து ஃபியூஷன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இது இம்பார்ட்டன்ட் சிஸ்டமேட்டிக் கேரக்டர், ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அது அந்த ஃபியூஷன். ஓகேவா? ஃபியூஷன் ஆஃப் கார்பல்ஸ். ஸோ வந்து அபோகார்பஸ் ஆஃப் கைனோசியம் ஜென்ரலி டாட் டு பி ancestral condition of angiosperm. ஆஞ்சியோஸ்போம் வந்து அந்த பிளான்ட்டில் வந்து எப்படி இது ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதில் அப்போகார்பஸ்னால் என்ன, சிங்கார்பஸ்னால் என்ன. ஸோ இப்போ நம்ம அப்போகார்பஸ் செப்பலஸ் சின்செப்பலஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். அப்போகார்பஸ் அப்படின்னா the pistil contains 2 or more distinct chambers carpels. ஒரு பிஸ்டில் இருக்குது அப்படின்னா 2 இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் அது தனித்தனி கார்பலாக இருக்கலாம். அது மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போகார்பஸ். The pistil contain 2 or more carpels which are connate. எல்லாமே ஜாயின் இருந்ததுன்னா அது syncopas, citrus and tomato. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பிக்சர் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து கார்பல்ஸ் 3 இருக்குது. ஸோ இப்போ 3 கார்பல்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ அது என்ன அபோகார்பஸ். இது வந்து கார்பல் 3 இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ இது என்னது எல்லாமே வந்து ஜாயினில் இருக்குது. ஸோ இப்போ வந்து சிங்காப்பஸ் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா சிங்காப்பஸ் 4 லோக்கல்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால அபோகார்பஸ் சொல்லுவோம். ஸோ பிஸ்டில் வந்து 2 or more கார்பல்ஸ் இருக்கலாம், பட் ஆனால் தனித்தனியாக இருந்தது அப்படின்னா அது அபோகார்பஸ். அதே பிஸ்டில் வந்து 2 or more கார்பல் இருக்குது, அது எல்லாமே ஜாயினில் இருந்தது அப்படின்னா சிங்காப்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கார்பல்ஸ் வந்து லோக்கல். ஸோ வந்து கார்பல்ஸ் 3 லோக்கல்ஸ் 1. கார்பல்ஸ் 3னா இது ஒன்று அதில் லோக்கல் என்னது ஒன்று தான் இருக்குது, உள்ளே இருக்கிறது லோக்கல் ஒன்று தான் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் வந்து சிங்காப்பஸ் யூனிலோக்குலார். சிங்காப்பஸ் அப்படின்னா இப்போ 3 இருக்கா, இப்போ இது வந்து 1 2 மட்டும் தான் உள்ளே இருக்குது. அப்போ தனித்தனியாக இருக்கிறதால 3 கார்பல்ஸ் 1 லோக்கல் சொல்கிறோம். இது வந்து என்னது யூனிலோக்குலார், ஒரே லோக்கல்ஸ் தான், எல்லாமே உள்ளே இருக்குது. அப்போ வந்து ஃபியூஷன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த செப்டம்ஸ் தனித்தனியாக பிரிக்கிறது ஸ்டைப்பு. ஓகேவா? ஸோ ஸ்டைப்னால் அதனுடைய காம்பு இருக்கிறது. ஸோ இப்போ வந்து ஸ்டைப்டேட் ஓவரி சொல்கிறோம்ல, அது மாதிரி கார்பல்ஸ் 4 லோக்கல்ஸ் 4. அப்போ இதுக்குள்ளே எல்லாமே ஃபியூஷனாக இருக்குது, பட் ஆனால் 4 கார்பல்ஸ் இருக்குது. லோக்கல்ஸும் தனித்தனி சேம்பர் பிரித்ததுனால 4 சேம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? யூனிலோக்குலார் அப்படின்னு சேம்பர் பிரிக்கல, அதனால் இது வந்து 3 இருக்குது. ஆனால் சேம்பரை பிரித்தா 3 சொல்லலாம், பட் அதில் சேம்பர் பிரிக்கல. ஆனால் இதில் என்னது 4 இருக்குது. அதுமாதிரி 4 வந்து சேம்பர் பிரிக்கிறதால லோக்கல்ஸ் சொல்கிறோம். ஒரு சேம்பருக்கு ஒரு லோக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதான் வந்து அதோடைய பேஸ் பண்ணி நம்ம அந்த கார்பல்ஸ் நம்பர் ஆஃப் கார்பல்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறது ஃபியூஷன்ஸ் அபோகார்பஸ் சிங்காப்பஸ். ஓகேவா? அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் லோக்கல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதான். ஸோ நம்பர் ஆஃப் லோக்கல்ஸ் அப்படின்றது the ovary bears ovules on a specialized tissue called as placenta. ஓவரிக்குள்ளே என்ன இருக்கும், ஓவியல் இருக்கும். அப்போ அந்த ஓவியல் என்ன இருக்குது, ஸ்பெஷலைஸ்டு பிளசண்டா இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பெஷலைஸ்டு பிளசண்டா அப்படின்றது என்னது, ஸோ வந்து ஒரு தொப்புள் கொடி மாதிரி ஒரு ஒட்டு திசு அப்படி சொல்கிறோம்ல, ஸோ வந்து அதுதான் அந்த பிளசண்டா அப்படி சொல்கிறோம். A septum is crosswell or partition of ovary. ஓவரி வந்து கிராஸ் பண்ணுறதோ இல்லை பார்ட்டிஷன் தனித்தனியாக பிரிக்கிறதோ செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். The wall of ovary and septa form a cavity called locule. ஸோ அது மாதிரி வந்து இதனுடைய இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? பிளசண்டா அப்படின்றது ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து உள்ளே போகிறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஜாயின் ஆகிறது தான் பிளசண்டா அப்படி சொல்லுவோம். ஸோ இதில் வந்து உள்ளே இருக்கிறது செப்டம், அது இப்போ தனித்தனியாக பிரிக்கிறது. அது மாதிரி பார்ட்டிஷன் தனித்தனியாக பிரிச்சுது அப்படின்னா லோக்கல்ஸ். இது 1 லோக்கல், இது 1 லோக்கல், இது 1 லோக்கல். ஸோ அப்போ 3 லோக்கல் சொல்லுவோம். ஸோ அந்த பேசிக்கில் வந்து நம்பர் ஆஃப் லோக்கல்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? அந்த நம்பர் ஆஃப் லோக்கல்ஸில் யூனிலோக்குலார், பைலோக்குலார், ட்ரைலோக்குலார், பைலோக்குலார் அண்டு ட்ரைலோக்குலார். ஸோ அப்போ அந்த லோக்கல்ஸில் என்ன இருக்குது, லைக் த டெட்ராலோக்குலார் அண்ட் பென்டாலோக்குலார் ஓவரிஸ் ஆர் ப்ரெசன்ட் அக்கார்டிங் டு லோக்கல் நம்பர்ஸ் 4 or 5. டெட்ரானா 4, பென்டானா 5. மோர் தென் 1 லோக்கல்ஸ் ஓவரிஸ் ஆர் கால்டு ப்ளூரிலோக்குலர். ஓகேவா? ப்ளூரிலோக்குலர் அப்படி சொல்லுவோம். மோர் தென் 1 லோக்கல்ஸ் இருந்தது அப்படின்னா அது பேர் என்ன, டோட்டலாக ப்ளூரிலோக்கல் அப்படி சொல்லுவோம். இப்போ யூனிலோக்குலர் ஓவரி வித் 1 சேம்பர், எக்ஸாம்பிள் பீ அண்ட் கிரவுண்ட்நட். ஓகேவா? பீஸ் அண்ட் கிரவுண்ட்நட்டுக்கு வந்து ஒரு லோக்கல் தான் இருக்குது. அப்போ எக்ஸாம்பிள் என்னது, யூனிலோக்குலர் அப்படி சொல்கிறோம். அதுமாதிரி பைலோக்குலர் ஓவரி வித் 2 சேம்பர்ஸ், எக்ஸாம்பிள் மஸ்டார்ட் அண்ட் கிராசண்ட்ரா. அதுக்கடுத்து ட்ரைலோக்குலர் ஓவரி வித் 3 சேம்பர்ஸ், எக்ஸாம்பிள் பனானா அண்ட் யூஃபர்பியா, பனானா அண்ட் யூஃபர்பியா. ஸோ இப்போ இந்த பேசிக்கில் வந்து லோக்கல்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள். ஸோ இப்போ இந்த லோக்கல்ஸ் வந்து என்னது பைலோக்குலர், இது வந்து 2ஆக பிரிச்சிருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ பைலோக்குலர். இது என்னது அப்படின்னா ட்ரைலோக்குலர், இது ஒன்று இருக்குது. ஸோ ட்ரைலோக்குலர். இது என்னென்னா 4 டெட்ராலோக்குலர். இது என்னது 5 பென்டாலோக்குலர். ஸோ பென்டாலோக்குலர் ஹைபிஸ்கஸ் சொல்லலாம். ஓகேவா? பென்டாலோக்குலர் என்னது ஹைபிஸ்கஸ். டெட்ராலோக்குலர் வந்து பிராசிகா.
அது ட்ரைலோக்குலர் பனானா, பைலோக்குலர் கிராசண்டா. ஓகேவா, கிராசண்ட்ரா. ஸோ இது வந்து 4 ஸ்பீஷிஸ் வந்து லோக்கல்ஸை பேஸ் பண்ணி பிரிக்கிறது. அது நம்பர் ஆஃப் லோக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நம்பர் ஆஃப் லோக்கல்ஸ், ப்ளூரி லோக்கல்ஸ். ஓகே, ஸோ வந்து கைனோஷியம்னா என்ன, கார்பல்ஸ்னால் என்ன, அந்த நம்பர் ஆஃப் கார்பல், யூனிக் கார்பலரி, பை கார்பலரி, ட்ரை கார்பலரி, டெட்ரா கார்பலரி, மல்டி கார்பலரி, அடுத்து ஃபியூஷன், சிங்காப்பஸ், அபோகாப்பஸ். அடுத்து நம்பர் ஆஃப் லோக்கல்ஸ், லோக்கல்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன நம்பர்ஸ் வந்து பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றது. இந்த ஸ்டைல் ஸ்டிக்மா அப்படின்றது ஓல்டு புக்கு. நெக்ஸ்ட்டு extension of the condensed internode of the receptacle. ஸோ இன்டர்நோடு, நோடு என்ன, அந்த கணு விடை பகுதி அப்படின்னு சொல்ல, நோடு அப்படின்னா கணு. ஸோ இன்டர்நோடு அப்படின்னா பிட்வீன் த 2 நோட்ஸ். அப்போ அந்த இன்டர்நோட்ஸை சொல்கிறோம். ஸோ அது எப்படி இருக்குது, அது எந்தெந்த இடத்துல இருக்குது, அதுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த நேம் பிரிச்சுருக்காங்க. ஒன் என்னது அப்படின்னா ஆந்தோபோர், செகண்ட் ஒன் ஆண்ட்ரோஃபோர், தேர்ட் ஒன் கைனோபோர், ஃபோர்த் ஒன் ஆண்ட்ரோகைனோஃபோர். ஓகேவா, ஃபோர்த் ஒன் என்னது கைன் ஆண்ட்ரோஃபோர் அண்டு ஆண்ட்ரோகைனோஃபோர். ஓகேவா, ஸோ மிக்சிங்கில் இருக்கிறது. ஆர் ஆண்ட்ரோகைனோஃபோர், கைன் ஆண்ட்ரோஃபோர் ஆர் ஆண்ட்ரோகைனோஃபோர். இது என்ன ஆண்ட்ரோகைனோ அப்படின்னா கைனோஷியம், ஆண்ட்ரோஷியம். ஓகேவா, ஸோ ஆந்தோபோர் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஆந்தோபோர். த இன்டர்நோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கேலக்ஸ் அண்ட் கொரோலா. இந்த இன்டர்நோடு எங்கே இருக்குது அப்படின்னா கேலக்ஸுக்கும் கொரோலாவுக்கும் நடுவில் நீட்டாக இருக்குது. கேரியோஃபிலேசியே ஃபேமிலி. ஓகேவா, கொனிடியா. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் இதை பாருங்கள். வந்து கேலக்ஸ், கொரோலா. ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது கேலக்ஸ், இந்த ரெட் கலரில் இருக்கிறது கொரோலா. ஸோ இப்போ இந்த கேலக்ஸ் கொரோலாவுக்கு நடுவில் ஒரு ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஆந்தோபோர். நோடு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ அந்த நோடு இந்த இடத்துல இருக்குது, இன்டர்நோடல் அந்த ரீஜனில் இருக்குது. அப்போ அதுக்கு பேர் தானே சொல்கிறாங்க ஆந்தோபோர். ஓகேவா, ஆந்தோ. அதுக்கடுத்து ஆண்ட்ரோ, த இன்டர்நோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கொரோலா அண்ட் ஆண்ட்ரோஷியம். கொரோலாவுக்கும் ஆண்ட்ரோஷியத்துக்கும் இருக்கிறது. ஸோ இப்போ இது வந்து இந்த ரீஜனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரீஜனில் இங்கே என்ன வந்துருக்கும், கொரோலா இருக்குது, இங்கே வந்து ஆண்ட்ரோஷியம் இருக்குது. இந்த நடுவில் இருக்கிறது ஆண்ட்ரோபோர். ஓகேவா, ஆண்ட்ரோபோர் அப்படி சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே இந்த இதில் வந்து 1 by 1 ஆனது கொரோலா இருக்கும், இங்கே ஆண்ட்ரோஷியம்ஸ் இருக்குது. இந்த இதுக்கு வந்து நோடு நல்லா எலாங்கேட் ஆகிருக்கு, அதுக்கு பேர் தான் அது ஆண்ட்ரோபோர். ஆந்தோபோர் அப்படின்னா கேலக்ஸு கொரோலாவுக்கும் இன்டர்நோடல் எலாங்கேஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஆந்தோபோரு. ஆண்ட்ரோபோர் வந்து இன்டர்நோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கொரோலா அண்ட் ஆண்ட்ரோஷியம், கொரோலாவுக்கும் ஆண்ட்ரோஷியமுக்கும் இருந்ததுன்னா அது ஆண்ட்ரோபோர். அதேமாதிரி இன்டர்நோடல் எலாங்கேஷன் பிட்வீன் ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம் இருந்ததுன்னா அது கைனோபோர். ஆண்ட்ரோஷியத்துக்கும் கைனோஷியம் ஃபஸ்ட்டு வந்து கேலக்ஸ் கொரோலா, அடுத்து கொரோலா ஆண்ட்ரோஷியம், அதுக்கடுத்து அது ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம். அப்படி 1 by 1 கொரோலா கேலக்ஸ் ஃபஸ்ட்டு, இதுக்குள்ளே கொரோலாக்குள்ளே, அடுத்து என்னது கொரோலா ஸ்டார்டிங், அதுக்கடுத்து ஆண்ட்ரோஷியம்ஸ் லாஸ்ட்டு, ஆண்ட்ரோஷியம் ஸ்டார்டிங், கைனோஷியம் அதுக்கடுத்து எண்டு. ஸோ அப்போ அந்த ஆர்டர் வைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கைனோஃபோர் இன்டர்நோடல் எலாங்கேஷன் பிட்வீன் த ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம்ஸ். ஓகேவா, ஸோ அந்த என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் திஸ் பிக்சர்ஸ். ஓகேவா, ஸோ இன்டர்நோடல் எலாங்கேஷன் பிட்வீன் ஆண்ட்ரோஷியம் அண்டு கைனோஷியம். ஸோ அது வந்து கைனோஃபோர் அப்படி சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இது இங்கே ஆண்ட்ரோஷியம்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நடுவில் வந்து இங்கே வந்து ஆண்ட்ரோஷியம்ஸ், அதுக்கப்புறம் இது ஆண்ட்ரோஷியம்ஸ், இங்கே வந்து கைனோஷியம்ஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லாங் போயிட்டு நடுவில் வந்து ஆண்ட்ரோஷியம் கைனோஷியம் இன்டர்நோடல் எலாங்கேஷன் இருந்தது அப்படின்னா கைனோஃபோர். அதுக்கடுத்தது ஆண்ட்ரோகைனோஃபோர், கைன் ஆண்ட்ரோஃபோர் அண்டு ஆண்ட்ரோகைனோஃபோர். அதாவது ஃபீமேல், இது மேல். யூனிஃபைட் இன்டர்நோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கொரோலா அண்ட் ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம் ரெண்டுத்துக்கும் நடுவுலேயும் இருக்கும். அது யூனிஃபைடு இன்டர்நோடல் எலாங்கேஷன், அது ரெண்டுக்கும் சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா எலாங்கேஷன், அந்த இன்டர்நோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கொரோலா அண்ட் ஆண்ட்ரோஷியம், கொரோலாவுக்கும் ஆண்ட்ரோஷியம் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது கைன் ஆண்ட்ரோஃபோரு. அதுக்கடுத்து ஆண்ட்ரோஷியத்துக்கு கைனோஷியம் இருந்ததுன்னா ஆண்ட்ரோகைனோஃபோரு. எக்ஸாம்பிள் கைனோட்ரோப்ஸ். ஓகேவா, கைனோட்ரோப்ஸ், ஆண்ட்ரோஷியம் அண்ட் ஆண்ட்ரோகைனோஃபோர். இது மாதிரி இருக்கிறத இதோடைய ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா என்ன பேசிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கண்டென்சன், இந்த ரிசெப்டாக்கள் வந்து எவ்வளோ அளவுக்கு நீண்டு இருக்குது, ஸோ அது எந்தெந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து கேலக்ஸும் கொரோலாவுக்கும் நடுவில் நோடு இருந்தது, இன்டர்நோடலில் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஆண்ட்ரோஃபோர் அப்படி சொல்கிறோம். அந்த ஆண்ட்ரோஃபோர் அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்னது கொரோலாவுக்கும் ஆண்ட்ரோஷியத்துக்கும், அதுக்கடுத்தது
ஆண்ட்ரோசியத்துக்கும் கைனோசியத்துக்கும், அதுக்கடுத்தது கைனோசியன் ஆண்ட்ரோசியம். ஓகேவா? அடுத்தது என்னது, கொரோலாவுக்கும் ஆண்ட்ரோசியத்துக்கும் கைனோசியத்துக்கும் இந்த மாதிரி வந்து மிக்சிங்கில் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கிறது. ஓகேவா? ஸோ இதை மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க. மெயினாக வந்து அது யூனிலோக்குலர், பயோலோக்குலர், ஒரு வேர்டு மட்டும் எழுதி காட்டுங்க. யூனிலோக்குலர்னா பயோலோக்குலர், ட்ரைலோக்குலர், மோனோகார்புலரி, பைகார்புலரி, ரெட்டாகார்புலரி, அந்த மல்டி கார்புலரி. ஸோ அதுக்கு அடுத்தது என்னது, ஸோ இப்போ இந்த ஆந்த்ரோபோரை, கைனோபோரை, கைனோ ஆண்ட்ரோபோர், கைனோ ஆண்ட்ரோபோர் அதை மட்டும் டெஸ்ட் செய்ய காட்டுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.